தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை முற்றிலும் தடுக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளாட்சி அமைப்புகள், மாநகராட்சிகளிலிருந்து ஒரு சொட்டு கழிவுநீர் கூட கலக்கக்கூடாது எனவும் நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உத்தரவு குறித்தான முழு விவரங்கள் என்ன? தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலந்தால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கோடிக்கணக்கில் அபராதம் விதிக்கப்படும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்போது ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூரை சேர்ந்த காமராசு என்பவர் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் புகழேந்தி ஆகியோர் கொண்ட ஒரு அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்த இந்த உத்தரவில் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை முற்றிலும் தடுக்க வேண்டும். இதற்கு உள்ளாட்சி அமைப்புகள், மாநகராட்சிகளில் இருந்து ஒரு சொட்டு கழிவுநீர் கூட தாமிரபரணி ஆற்றில் கலக்கக்கூடாது. இதற்கு தேவையான நடவடிக்கைகளை உள்ளாட்சி அமைப்புகள் எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதையும் மீறி தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலந்தால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கோடிக்கணக்கில் அபராதம் விதிக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டி ஆற்றின் தூய்மையை பாதுகாக்க வேண்டும், இல்லையில் தாமிரபரணி ஆறு கூவமாக மாறிவிடும் என்ற ஒரு கருத்தினையும் அவர் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் வருகிற 26ஆம் தேதி தாமிரபரணி ஆற்றின் பொதுப்பணித்துறையினுடைய நீர்வள ஆதார அமைப்பின் தலைமை பொறியாளர் நேரில் ஆஜராகி இது தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும், தாமிரபரணி ஆற்றில் உள்ள 84 மண்டபங்கள், படித்துறைகளை யார் பராமரிப்பது, பாதுகாப்பது என்பது குறித்தும் உள்ளாட்சி அமைப்புகள், பொதுப்பணித்துறையினுடைய நீர்வள ஆதார அமைப்பு பொறியாளர் உள்ளிட்டோர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலக்கிறதா என ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டு இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார்கள். சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.